வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் பிளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற கதை கர்ணனின் கதை. போன எபிசோட்ல வசுசேனன் அப்படின்ற கர்ணன் பரசுராமர் கிட்ட தான் ஒரு சத்திரியன் அல்ல, அந்தணன் அப்படின்னு பொய் சொல்லி எல்லா வித்தைகளையும் கத்துக்கிறாரு. அந்த பொய் அவனுக்கு உறுத்தல. அதுக்கு மாறா சத்திரியர்களோட அட்டகாசத்தால தாக்கப்படும் தன்னுடைய குலத்தோரின் முகங்களே நினைவுக்கு வருது. அவங்கள காப்பாத்தணும்னா எப்படியாவது இந்த வித்தைகளை எல்லாம் கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் போய் சொன்னாரு. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு 3ஆம் பகுதியில பார்க்கலாம். கர்ணனின் கதை எபிசோட் 3. தேவலோகத்தின் விளிம்புல இந்திரனும் சூரியனும் சந்திச்சுக்கிறாங்க. தேவர்களின் அதிபதியான இந்திரன் சூரியனை சொடுக்கு போட்டு பக்கத்துல வர சொல்றாரு. சூரியன் அந்த அழைப்பில் உள்ள கர்வத்தை பார்த்துட்டு ஏளனமா சிரிச்சான். இந்திரன் பக்கத்துல போய் நிக்கிறான். ஏன், நான் முன்னை சொடுக்கி அழைக்க கூடாதா? எதற்கு முகம் சுளிக்கிற? இந்திரன் மறுபடியும் கர்வத்தோடு கேட்கிறான். ஞானம் உள்ளவன் மற்றவரை அப்படி அழைக்க மாட்டான். எனவே உங்களுக்கு எப்போது ஞானம் வரும் என்று தெரியவில்லையே என்ற அலுப்போடுதான் முகம் சுளித்தேன் அப்படின்னு சூரியன் நேர்முகமா தாக்குறாரு. என்னை விட நீங்கள் அதிக ஞானம் மிக்கவரோ? உங்களுக்கு இதில் சந்தேகம் இருப்பதே நீங்கள் ஞானம் இல்லாதவர் என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகிறது. உன்னை பற்றி பேசுவது இருக்கட்டும், உன்னுடைய பிள்ளையை ஏன் சரியாக வளர்க்கவில்லை? ஒருவேளை ஞானமுள்ளவர்களின் பிள்ளைகள் தருதலைகளாகத்தான் இருப்பார்களோ? இந்திரன் இந்த மாதிரி சொல்லிட்டு வாய் விட்டு சிரிக்கிறான். என்ன சொல்கிறீர்கள்? உன் சக்தியாய் உன் அம்சமாய் பிறந்த கர்ணன் அனாதையாய் வாழ்கிறான். அவன் தேரோட்டியாக வளர்கிறான். குருவிடம் கூட ஏன் பொய் சொல்லி திரிகிறான் அப்படின்னு சொல்றான். சூரியனுக்கு தன்னோட அம்சமான வசுசேனன் அப்படின்னு சொல்லப்படுற கர்ணன் வளர்ச்சி முன்பின்னா இருக்கிறது கவலை தான் கொடுக்குது. என்ன, திடீரென்று நான் சொன்னதும் கவலை வந்து விட்டதா ஞானியே? என்னுடைய மகன் எப்படி வளர்கிறான் என்று பார்க்கிறாயா? பார். இந்திரன் கை வீசி காட்ட பூமியில அர்ஜுனனுக்கு கிடைச்ச எல்லா சௌகரியங்களும் சூரியனுக்கு புலப்படுது. அரச குமாரனாக வளர்வதை பார்க்காதே, அவன் ஆச்சாரியனை பார். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆச்சாரியன் அர்ஜுனனுக்கு கிடைத்திருக்கிறான் பார். இந்திரனுடைய அம்சத்திற்கு, இந்திரனுடைய பிள்ளைக்கு எதுவும் சாதாரணமாக கிடைக்காது. உலகில் மிக உயர்ந்த விஷயங்கள் தான் கிடைக்கும். நாடோடியாக திரிகின்ற பரசுராமருக்கு இன்னொரு நாடோடி சிஷ்யனாக போய் சேர்ந்திருக்கிறான். அதுவும் மிக பெரிய பொய் சொல்லி சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு இந்திரன். சூரியன் தலை குனிறாரு. அந்த இடம் விட்டு நகர்ந்து தன்னோட பாதையில உட்கார்ந்துக்கிறாரு. சட்டுன்னு உருமாறி ஒரு அந்தணனா கீழே இறங்குறாரு. அங்க கர்ணன் வெயில்ல படும்படி படுத்துக்கிட்டு இருக்கிறான். கர்ணன் கிட்ட போறாரு. கர்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு. கர்ணன் விழிக்கிறான். நிதானமா எழுந்துரு அப்படின்னு பரிவோட சொல்றாரு. கர்ணன் அந்த அந்தணனை உத்து பாக்குறான். அவனுக்கு சூரியன் ஞாபகம் வந்தது. கை கூப்புறான். சுடர் போல ஒளி வீசுகின்ற ஞானியே, உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் செய்றான். அவன் புகழ்ச்சியால சூரியனின் மனம் விம்முது. இந்திரன் செய்த அவமானங்கள் மறைஞ்சு போயிருச்சு. நான் யார் தெரியுமா கர்ணா? தெரியும். நீங்கள் என் தேவதை, என் அதிபதி, என் தந்தைக்கு ஒப்பானவர், என் சிருஷ்டிகர்த்தா. நீங்களே எனக்கு எல்லாம். என்னை நேரே வந்து ஆசீர்வாதம் செய்த சூரியனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். வலம் வந்து நமஸ்கரிக்கிறான். சூரியன் ரொம்ப சந்தோஷமாகிறாரு. கர்ணனை தழுவிக்கிறாரு. கர்ணா, எல்லாம் சரி. ஏன் பரசுராமரிடம் பொய் சொல்லி வித்தை கற்கிறாய்? பரசுராமருக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று புரியவில்லையா? அவர் கோபம் உலக பிரசித்தம் பெற்றது. கோபமுள்ள குருவிடம் போய் பொய் சொல்லி ஒரு சீடன் பாடம் கேட்டால் அந்த சீடன் கதி என்றேனும் ஒரு நாள் நிர்மூலமாகி விடாதா? தவறு செய்கிறாயே கர்ணா அப்படின்னு கவலைப்படுறாரு. அதிபதியே, பரசுராமர் 4வது வர்ணத்திற்கு பாடம் சொல்லி தருவதில்லையே. அவர் பார்க்க கூட மறுத்து திருப்பி அனுப்பி விடுவாரே. இல்லை கர்ணா, பரசுராமரை போன்றவர்கள் அவ்விதம் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு சத்திரியர்கள் மீதுதான் கடும் கோபம். சத்திரியர்களை அழிக்க எவர் முன் வந்தாலும் அவருக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வார்கள். சத்திரியரை அழிக்க அவர் அந்தணரை தேர்ந்தெடுத்தார். அகம்பாவத்திலும் அட்டகாசத்திலும் வரைமுறையற்று போன சத்திரியர்களால் உலக அமைதி கெடுகிறது என்று அவர்களை தண்டிப்பதற்குத்தான் இடையராது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எங்கு எவன் பலசாலியாக தலை தூக்கினாலும் அங்கு அவர் போய் அவன் கர்ப்பத்தை அழித்து ஒடுக்குகிறார். எனவே நீ சத்திரியர்களுக்கு எதிராக துணிந்துவிட்டாய் என்று தெரிந்தால்
உனக்கு முழு மூச்சோடு மற்ற எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பதை விட அதிக கவனத்தோடும் அக்கறையோடும் வில்வித்தை கற்றுத் தருவார். எனவே உடனடியாய் உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு உன்னுடைய குலத்தை சொல்லி சத்திரியர்களுக்கு எதிராக நீ போர் செய்ய விரும்புகிறாய் என்ற காரணத்தையும் அவருக்கு கூறு. இல்லை அதிபதி, நான் ஒரு பொய்யை சொல்ல தொடங்கிவிட்டேன். அதை தொடர்ந்து சொல்வது நல்லதென்றே நினைக்கிறேன். அது மட்டுமல்லாது, ஒருவேளை இந்த பொய்யை நான் சொன்னதற்காகவே என்னை பரசுராமர் தண்டிக்கலாம். பாடத்தை பாதியில் நிறுத்தி துரத்திவிடலாம். பரசுராமருடைய ஆச்சாரம் பற்றி நான் நன்றாக அறிவேன். அந்தணர்களை மேம்பாடு செய்வதுதான் அவருடைய குறிக்கோள். அந்தணர்களுக்கு எதிராக எவர் நின்றாலும் அவர்களை அழிப்பதுதான் அவருடைய பணி. அதற்காக வேறு குலத்தவரை அவர் கை தூக்கி விட மாட்டார். சத்திரியர்களை அழிக்க அந்தணர்களை பயன்படுத்துவாரே தவிர 4வது வர்ணத்தினரை மேலே கொண்டு வந்து விட மாட்டார். அப்படி கொண்டு வந்தால் அந்தணர்களை அழிக்க அவர்களும் துணிந்து விடுவார்கள் என்று பயப்படுவார். விவேகமுள்ள அந்தணருக்குத்தான் வீரம் கைவர வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார். விவேகமற்ற சத்திரியர்களுக்கு இருக்கின்ற வீரம் நசுக்கப்பட வேண்டும் என்றும் கூறுவார். எனவே இனிமேல் போய் என்னுடைய குலத்தை சொன்னால் அங்கு எனக்கு பாடம் தொடரப்பட மாட்டாது. நான் நல்ல பக்குவத்திற்கு வந்துவிட்டேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்து பல விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அதை கெடுக்க விரும்பவில்லை அதிபதியே, என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு பணிவோடு சொல்றான். சூரியன் அந்த பேச்சில் உள்ள உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மௌனமா இருக்கிறாரு. சூரியனை கர்ணன் வணங்குறான். எது குறித்து இந்த கவலை? ஏன் என்னை பற்றிய வாட்டம்? நான் நன்றாக தேறி வரமாட்டேன் என்று பயமா இருக்கிறதா? பரசுராமரிடமிருந்து எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டுமோ அத்தனையும் நான் கற்றுக்கொள்வேன். அஞ்ச வேண்டாம். இல்லை கர்ணா, என் கவலை உன்னை பற்றி மட்டுமல்ல. சத்திரிய குலத்தில் இந்திரனுடைய அம்சம் வளர்கிறான். அவனுக்கு அர்ஜுனன் என்று பெயர். அவன் வளர்ச்சி பிரமிக்கத்தக்கதா இருக்கிறது. அவனை பற்றி இந்திரன் என்னிடம் காட்டி கர்வப்படுகிறான். நானும் கேள்விப்பட்டேன். வில்வித்தையில் மிக பெரும் திறமைசாலியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் இந்திரனைப் போலவே அலட்டலாகவும் அசூயை மிக்கவனாகவும் இருக்கிறான். இருந்துவிட்டு போகட்டும். அரசன், அதுவும் இந்திரனுடைய அம்சம் என்றால் அது தலைவிரித்துத்தான் ஆடும். அதிபதியே, என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். நான் இருட்டிலும் குணமுள்ளவனாக இருக்க வேண்டும். உங்கள் ஒளி உள்ளுக்குள் இருந்து என்னை வளர்க்க வேண்டும் என்று என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். சூரியன் அவனை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு கவனமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சூரியன் தழுவனதால கர்ணன் ரொம்ப தேஜஸோட விளங்குறான். சில சமயம் பரசுராமரே வியக்கும் வண்ணம் அவன் வித்தைகளை கத்துக்கிறான். அவரை விட திறமையாக அம்பை எய்கிறான். அவரை விட திறம்பட குதிரை ஓட்டுறான். அவன் கண் இமைத்தால் யானைகளும் மற்ற மிருகங்களும் நிக்குது, விலகி போகுது. கூறி போட இருந்த சீடனை பார்த்து பரசுராமர் பெருமிதம் கொள்றாரு. சீடன் என்ற இடத்திலிருந்து அவனை மாற்றி அவனை மகனை போல நடத்துறாரு. அவன் தோல்ல கை போட்டுக்கிட்டு நடந்தார். அவனை முதுகு தேய்த்து விட சொல்றாரு. உணவு பரிமாறு சொன்னாரு. அப்படி நடக்கும் போதும் குளிக்கும் போதும் உணவு பரிமாறும் போதும் அவனுக்கு ரகசியமாய் பல வித்தைகளை சொல்லிக் கொடுக்கிறாரு. உறங்கும் போது கால் பிடித்து விட சொல்றாரு. உலக வாழ்க்கையின் சூட்சுமங்களை விவரிக்கிறாரு. ஒரு நாள் பகல் உச்சி வெயில் சுட்டெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. புல்வெளியில கர்ணன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் உடம்பின் பளபளப்பு அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் உணவு முடிச்சிட்டு திண்ணையில உட்கார்றாரு. உடம்பு சாய்த்தால் நல்லது அப்படின்னு தோணுது. தலை வைக்கிறதுக்கு கல்ல தேடுறாரு. கல்ல காணோம். கர்ணனை கூப்பிடுறாரு. கர்ணன் வந்ததும், இங்கு உட்கார், உன் மடியில் படுத்து தூங்குகிறேன் அப்படின்னு சொன்னாரு. கர்ணன் உட்கார்ந்துக்கிட்டு கையில் விசிறியால மெல்ல அவருக்கு வீசுற அவர் அவன் மடியில தலை வச்சு ஒரு கழிச்சு படுக்கிறாரு. கர்ணனின் சீரான விசிறல் அவரை உறங்க வச்சிருச்சு. கர்ணன் உடம்பிலிருந்து வந்த நறுமணம் அவரை மெல்லிய மயக்கத்துல ஆழ்த்துது. மிக அற்புதமான சீடனை நாம் கொண்டு விட்டோம் அப்படின்ற சந்தோஷம் அவரை நல்ல தூக்கத்துல ஆழ்த்துது. துரோணருக்கும் அர்ஜுனருக்கும் உள்ள நெருக்கத்தை பரசுராமருக்கும் கர்ணனுக்கும் உள்ள நெருக்கத்தோடு இந்திரன் ஒப்பிட்டு பார்க்கிறான். பரசுராமருக்கும் கர்ணனுக்கும் உள்ள நெருக்கம் மிக பலமா இருக்கு. அறிவுத்திறனை எடை போட்டு பார்க்கிறான். கர்ணனுடைய அறிவுத்திறன் மிக உயர்ந்த நிலையில இருந்தது. வலுவை ஒப்பிட்டு பார்க்கிறான். அர்ஜுனனால கர்ணனை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு தோணுது. இப்போ கர்ணனுடைய பலத்தை குறைக்கணுமே, அர்ஜுனனை அழிவிலிருந்து தப்ப வைக்கணும் அப்படின்னு இந்திரன் யோசிக்கிறான். ஒரு பெரிய அரக்கனை கூப்பிட்டு அவனை வண்டா உருமாத்தி மறுபடியும் அரக்க ரூபம் வேணும்னா கர்ணனுடைய தொடையை துளைத்து விடு அப்படின்னு கட்டளையிடுறாரு.
வண்டு மெல்ல பறந்து கர்ணனுடைய தொடையின் அடியில போகுது. மரத்து போகும் உமிழ்நீரை உமிழ்ந்தது. மெல்ல ஓட்டை போட்டது. உள்ளுக்குள் போயிற்று, நகர்ந்தது. மரத்து போனதால முதல்ல தெரியல. பிறகு உடம்பில் ஏதோ மாற்றம் ஏற்படுறத தெரிஞ்சு தொடையில கை வைக்க ரத்தம் வழியறது தெரிஞ்சது. வலி ஏற்படுது. வண்டு குடைந்துகிட்டு உள்ள போறத கர்ணன் தெரிஞ்சுக்கிட்டான். வண்டு மேலேறத உணர்றான். மேல் தொடை வழியா வண்டு கிழிச்சுக்கிட்டு வர்றதையும் மறுபடியும் துளையை பெரிதாக்குறதையும் பாக்குறான். தொடைய அசைச்சா குருதேவருடைய தூக்கம் கெட்டுடும் அப்படின்றதால பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறான். ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுது. மெல்ல தரையெல்லாம் படருது. கர்ணனோட காலெல்லாம் ரத்தமாயிருச்சு. வளைஞ்சு முதுகு பக்கம் போய் பரசுராமருடைய முதுக தொடுது. ஏதோ ஒரு சூடும் குளுமையான ஒரு திரவம் முதுகில் படுறத பார்த்து பரசுராமர் மெல்ல புலன்களை நினைவுக்கு கொண்டு வராரு. கண் விழிக்கும் முன்னாலேயே அந்த இடத்துல ரத்த வாடை அடிக்கிறத உணர்றாரு. சட்டுன்னு கண் விழிக்கிறாரு. யார்? ஏன் ரத்தம்? யாராவது எதிரிகள் வருகிறார்களா? கண் மூடி தேடுறாரு. யாரோ அரக்கன் இருக்கிறத மனம் உணர்ந்து சட்டுன்னு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கர்ணன் மடியிலிருந்து துள்ளி விலகி நிக்கிறாரு. சுற்றுமுற்றும் பாக்குறாரு. வண்டு உருவத்துல இருந்த அரக்கன் ஓடி மறையிறான். ஒரு அரக்கன் ஓடி ஒளியறத பரசுராமரால உணர முடிஞ்சது. திரும்பி கர்ணனை பாக்குறாரு. அவன் கால் தொடையெல்லாம் ரத்தமா இருக்கிறத பாக்குறாரு. தன்னை சுற்றி தன் முதுகெல்லாம் ரத்தம் படர்ந்திருக்கிறதையும் தன் முதுகும் வேஷ்டியும் ரத்தத்துல நனைஞ்சிருக்கிறதையும் பாக்குறாரு. இத்தனை ரத்தம் கொட்டி கிடக்க நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு கேக்குறாரு. தலையை அசைத்தால் காலை அசைத்தால் உங்கள் உறக்கம் கெட்டுவிடுமே என்று நினைத்து அமைதியாக இருந்தேன். எப்படி உன்னால் இருக்க முடிந்தது? காலை காட்டு அப்படின்னாரு. வண்டு கீழ் தொடையில துளைச்சி மேல் தொடைக்கு வந்திருக்கிறத பார்த்து திகச்சு போறாரு. யார் நீ அப்படின்னு ஊடுருவி கேக்குறாரு. உங்கள் சீடன். இல்லை, நீ என் சீடன் இல்லை. என் சீடன் அந்தணனாகத்தான் இருக்க முடியும். எந்த அந்தணனுக்கும் இப்படி வலி தாங்க முடியாது. அந்தணர்கள் வலி தாங்க முடியாதவர்கள், கொலை வெறி இல்லாதவர்கள். கொலை வெறி உள்ளவனுக்குத்தான் இப்படிப்பட்ட கொடுமையை சகித்து கொள்ள முடியும், வலியை ஏற்றுக்கொள்ள முடியும். உயிரே போகும்படி வலித்தாலும் உதடு பிரியாமல் உட்கார்ந்திருக்க முடியும். எந்த அந்தணனாலும் இப்படி வலியை தாங்கிக் கொண்டு உட்கார முடியாது. சொல், நீ யார்? நான் 4வது வர்ணத்தினன், தேரோட்டி. என் பெயர் வசுசேனன் என்கிற கர்ணன். பரசுராமர் கண்ணை மூடுறாரு. பக்கத்துல போய் நிக்கிறாரு. 4வது வர்ணமா? நீயா? இல்லை, அந்த லட்சணங்கள் உன்னிடம் இல்லை. நீ சத்திரியன். உன் முகம் இப்பொழுது எனக்கு புரிகிறது. உன் கை கால்களில் உள்ள உறுதி என்னவென்று நான் உணர்ந்து விட்டேன். உனக்கு அதிதேவதை சூரியன். நீ ஒரு சத்திரிய பெண்ணின் வயிற்றில் பிறந்தவன். எந்த குலத்தை வேறறுக்க நான் தவித்துக் கொண்டிருந்தேனோ, எந்த குலம் என் தந்தையை கொன்றதோ, அந்த குலத்திலிருந்து ஒருவன் வந்து என்னிடம் பொய் சொல்லி வித்தையை கற்றுக்கொள்வதை என்னால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் நீ சூரியனின் அம்சம், சத்திரிய வம்சம். என்னிடமிருந்து நீ நிறைய தெரிந்து கொண்டு விட்டாய். அநேகமாய் சகலமும் புரிந்து கொண்டு விட்டாய். சத்திரியர்களை அழிப்பாய் என்ற ஆவலில் நான் உனக்கு அதிகம் சொல்லிக் கொடுத்து விட்டேன் கர்ணா. நான் என்ன சொல்லிக் கொடுத்தேனோ அவையெல்லாம் உனக்கு சரியான சந்தர்ப்பத்தில் மறந்து போகும். உனக்கு உபயோகப்படாமல் போகும். அஸ்திரம் கையில் இருக்கும், வில் கையில் இருக்கும். ஆனால் எந்த மந்திரம் சொல்ல வேண்டும் என்பது உன் நினைவுக்கு வராது. எத்தனை முறை ஞாபகப்படுத்திக் கொண்டாலும் அது உன்னை விட்டு நகர்ந்து கொண்டே இருக்கும். போ போ. ஆனால் ஒன்று கர்ணா, நீ சூரியனின் அம்சம். சூரியனின் அம்சம் அந்தணன் என்று சொல்லப்படுகிறது. என்னிடம் நீ பொய் சொல்லாமல் இருந்தால் வெகு நிச்சயமாக 4வது வர்ணத்தினராக இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதித்து சத்திரியனுக்கு எதிராக திருப்பி விட்டிருப்பேன். உனக்குள் ஒரு அந்தன குணம் இருக்கிறது என்று தெரிந்து அந்த அந்தன குணத்தை வளர்த்து சத்திரியனை அலற விட்டிருப்பேன். என்னிடம் பொய் சொல்லி நீயும் ஏமாந்து என்னையும் ஏமாற்றி விட்டாய். ஆனால் நான் என்ன நினைத்தேனோ அது நிறைவேறப் போகிறது. உன் வருகையால் சத்திரியர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு சாக போகிறார்கள். உன் வருகைதான் மிக பெரிய யுத்தத்திற்கு காரணமாக போகிறது. உன் வருகையால் சத்திரிய குலம் அழியப் போகிறது. தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தம்பிகளான சத்திரியர்கள் உன்னை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்வார்கள். எந்த பக்கம் இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பக்கம் உன்னை கண்டு பயப்படும். நீ இருக்கிறாய் என்பதாலேயே போர் செய்யும் ஆசை உன் பக்கம் இருப்பவருக்கும் உன் எதிர்ப்பக்கம் இருப்பவருக்கும் ஏற்படும்.
சத்திரிய குலம் அழிய பிறந்தவனே போய் வா அப்படின்னு விடை கொடுக்கிறாரு. தன் அதிபதியான சூரியன் சொல்லையும் தான் கேட்கவில்லையே, தன் குருவிடம் பொய் சொன்னோமே அப்படின்னு நினைச்சு மெல்ல அந்த இடம் விட்டு கர்ணன் திரும்பி போகிறான். வித்தை மறந்து விட்டதா? வில்லில் நான் ஏற்றி அம்பு தொடுத்து அக்னி அஸ்திரத்தால் எதிரே தெரிகின்ற மரத்தை அடிக்கிறான். மரம் தீப்பற்றி எரியுது. வித்தை மறந்து விட்டதா? மறுபடியும் வர்ண ஜபம் சொல்லி அம்பு விட்ட அந்த மரம், நெருப்பு பிடித்த மரம் நீரால் அணைந்து மறுபடி செழித்தது. மறக்கவில்லை, மறக்காது. என் அதிபதியான சூரியன் கடைசி நேரத்தில் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி வேகமா நம்பிக்கையோட தன் தாயான ராதையை தேடி போறான். அவனோட கிராமத்துக்கு போய் அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். இடுப்புல வாளும், தோளில் அம்பரா தூளியும், கையில் வில்லும், முகம் நிறைய பூரிப்பும், விரிந்த மார்பும் குறுகிய இடையும், கண்ணில் புத்திசாலித்தனமும் அங்கே கர்ணன் நிற்க கண்டு ராதை ஓடி போய் அவனை தழுவிக்கிறார். நெத்தியில முத்தமிடுறா. தந்தையும் ஓடி வராரு, அணைச்சுக்கிறாரு. ஊர் அவனை பார்க்க திரளுது. அடே அப்பா, என்னவெல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய், நீ ஒருவன் போதுமடா, நம்முடைய குலம் உயர்ந்துவிடும், நம்முடைய குலம் மிகப்பெரிய நிலைக்கு வந்துவிடும் அப்படின்னு தந்தை பாராட்டுறாரு. ஊரே அவனை கைகூப்பி வணங்குது. நீ என்ன சொல்கிறாயோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவனை சுத்தி நிக்குது. அப்போது ஒரு இளைஞன் ஓடி வரான். வசுசேனா, வசுசேனா, உனக்கு ஒரு நல்ல செய்தி, உனக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்றான். கூட்டம் அவனுக்கு வழிவிடுது. அந்த இளைஞன் பக்கத்துல வந்து நிக்கிறான். ஏகலைவன் என்றொரு பையன் இருக்கிறான். அவன் வேடர் வகுப்பை சேர்ந்தவன். அவனும் 4வது வர்ணம் தான். ஆனால் மிக பெரிய வில்லாளியாக, மிக சிறந்த வில்வீரனாக அவன் விளங்குகிறான். தன்னுடைய குருவான துரோணரை சிலை செய்து வழிபட்டு அந்த சிலை மூலமே வித்தைகளை கற்றுக்கொள்கிறான். எப்படி என்று கேட்டால், இந்த சிலை எனக்கு வித்தை கற்றுக் கொடுக்கிறது, உள்ளுக்குள் பேசுகிறது, எப்படி நாணேற்ற வேண்டும், எப்படி அம்பு தொடுக்க வேண்டும் என்றெல்லாம் குரு சூட்சுமமாக எனக்கு சொல்லித் தருகிறார் அப்படின்னு ஏகலைவன் சொல்றான். ஒரே அம்பால பல மரங்களை துளைக்கிறான். அவன் அம்பிலிருந்து நீர் பொழிகிறது. அவன் அம்பிலிருந்து அக்னி வருகிறது. ஒரே அம்பு பல நூற்றுக்கணக்கான அம்புகளாக பிரிந்து பறந்து வருகின்றன. எல்லோரது தலைப்பாகைகளையும் கொத்தி கொண்டு போகின்றன. பல்வேறு விதமான வித்தைகளை அவன் சர்வ சாதாரணமாய் செய்கிறான். எங்கே அந்த ஏகலைவன்? வா, நான் அழைத்து போகிறேன். காட்டின் நடுவிலே அவர்களின் குடிசைகள் இருக்கின்றன, வா போகலாம் அப்படின்னு சொல்ல கர்ணன் ஊரார்கிட்ட விடை பெற்று அந்த இளைஞனோடு கிளம்புறான். இளைஞனே, எடுத்த உடனே ஏகலைவனுக்கு என்னை அறிமுகம் செய்து விடாதே. அவன் திறமைகளை நான் மறைந்து பார்க்க விரும்புகிறேன். ஏகலைவன் வீட்டுல இல்ல. துரோணர் சிலை மட்டும் இருந்தது. பூக்களை பறித்து வந்து சிலையின் காலில் போடுறாங்க. விழுந்து நமஸ்காரம் செய்யறாங்க. சத்குருவே வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. விலகி காட்டு விளிம்புல உட்கார்ந்துக்கிறாங்க. வேட்டை நாய்கள் நாலாபுறமும் ஓடி வர சட்டுன்னு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. வந்த நாய்கள்ல ஒரு கருப்பு நாய் மிக தடிமனா திமிரோடு தெரியுது. மற்ற நாய்களை நாலாபுறமும் ஏவுது. இவங்க உட்கார்ந்த இடத்தை முகந்து பார்த்து பல் தெரிய ஊளையிடுது. மரம் பார்த்து கத்துது. அவங்க மரத்துக்கு நடுவே தங்களை மறைச்சுக்கிறாங்க. மரத்தில் நாய் ஏறி விடுமா அப்படின்னு அந்த இளைஞன் பயத்தோடு கேட்க, கீழே இறங்கி 4 சாத்துனா இந்த நாய் என்ன கதியாகும்? ஏன் பயப்படுகிறாய்? நான் இருக்கும் வரையில் உனக்கு எந்த தீங்கும் நேராது அப்படின்னு உறுதியா கிளையை பிடிச்சுக்கிட்டு நாயை உத்து பார்த்துக்கிட்டு கர்ணன் பதில் சொல்றான். நாய் குடிசைக்குள்ள ஓடுது. அடடே, கோயிலுக்குள் நாய் போய்விட்டதே அப்படின்னு இளைஞன் கத்துறான். சுவர் இல்லாத 4 புறமும் அந்த கோயிலில் நாய் முன்னும் பின்னும் அலையிறதும் கால் தூக்கி சிலையில் சிறுநீர் கழிக்கிறதும் தெரியுது. சே, ஒரு அடி போட்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு கர்ணன் இறங்கும் போது நாய் வலி தாங்காம ஊளையிடுது. எங்கிருந்தோ வந்த அம்பு நாயோட முன்னங்கால அடித்து நிறுத்துது. இன்னொரு அம்பு வாயில் அடித்தது. மற்றொரு அம்பு வலக்கால அடித்தது. வேறொரு அம்பு பக்கத்துல வந்து சட்டுன்னு விரிய நூற்றுக்கணக்கான அம்புகள் ஊசிகள் போல் நாயின் முகத்தில் தைத்து மேல்வாயையும் கீழ்வாயையும் இணைக்குது. எஜமானனை தேடி ஓடுது. நீண்டதாய் வாய் திறக்காம ஊளையிடுது. அந்த ஊளை சத்தம் கேட்டு அந்த இளைஞர்கள் ஓடி வந்தாங்க. கர்ணன் அவங்கள ஆவலோட பாக்குறான். அதோ அதோ அவன்தான் அர்ஜுனன் அப்படின்னு அந்த இளைஞன் கை நீட்டி காட்டுறான். யார்? அந்த நீண்ட சிகையோட கட்டுமஸ்தான உடலோட கையில் வில்லோட இருப்பவன் அர்ஜுனன். கதையோடு இருப்பவன் பீமன். வாளோடு இருப்பவர் யுதிஷ்டிரன், அதாவது தர்மர். அந்த 2 இளைஞர்கள்
கையிலே சவுக்கு வைத்திருப்பவன் நகுலன், கயிறு வைத்திருப்பவன் சகாதேவன். இவர்கள்தான் பஞ்ச பாண்டவர்களா? இவர்களைத்தான் சத்திரிய குலம் கொண்டாடி கொண்டிருக்கிறதா? ஆமாம், மிக பெரும் வீரர்கள். கர்ணன் வாயிலிருந்து அலட்சியமான சப்தம் வருது. நாய் அர்ஜுனன் கால்ல விழுந்து கண் செருகி கிடக்க, அர்ஜுனன் இந்த அம்புகளை பார்த்துட்டு துரோணரை பார்த்து கத்துறது தெரியுது. துரோணர் ஓடி வராரு. துரோணரும் நாய் மேல இருக்கிற அம்பு வரிசைய பாக்குறாரு. யார் யாரது யாரது அப்படின்னு துரோணரும் உரக்க கத்துறாரு. எவ்வளவு அற்புதமாக அம்பு விட்டிருக்கிறான்! எனக்கு மட்டும்தான் பாடம் சொல்லி தருவதாகவும், எனக்கு மட்டும்தான் ரகசியமாக எல்லா வித்தைகளையும் சொல்லி தருவதாகவும் சொல்கிறீர்களே, ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற இந்த வித்தைகளை வேறு யாரோ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்கோ நீங்கள் ரகசியமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். குரு துரோகம் தவறு என்று சொல்கிறார்கள். சிஷ்ய துரோகம் சரியா? பெரிய மனுஷன் போல அர்ஜுனன் கூவ, பீமன் பல்கடிக்க, தர்மர் கோபமா பார்க்க, அந்த அந்தனர் துரோணர் பதட்டம் அடைந்து நாலாபுரமும் போய் யார் யார் அப்படின்னு கூவுறது கேக்குது. இந்த இளைஞன் மெல்லியதாய், கலையாய், பெரிய கண்களாய், சிவந்த உதடுகளாய், நீண்ட முடி உள்ளவனாய், உள்ளங்கை சிவந்தவனாய், விரல்கள் நீண்டு உள்ளவனாய், நகங்கள் திருத்தமாய் அமைந்தவனாய், வயிறு ஒட்டியவனாய், மார்பு அகன்றவனாய், உறுதியோடு கூடிய பாதம் உள்ளவனாய், நடையில் கம்பீரம் உள்ளவனாய் ஒரு இளைஞன் வந்தான். கை கூப்பினான். விழுந்து துரோணரை நமஸ்கரித்தான். சத்குரு அப்படின்னு கூப்பிடுறான். யார்? யாரை அழைக்கிறாய் அப்படின்னு துரோணர் படபடப்பா கேக்குறாரு. உங்களைத்தான் சத்குரு அப்படின்னு பதில் சொல்றான். துரோணர் பயத்தோட திரும்பி அர்ஜுனனை பாக்குறாரு. அர்ஜுனன் பல்ல கடிக்கிறான். கையில் இருக்கிற வில்ல ஓங்கி தரையில் அடிக்கிறான். துரோணர் பதற்றமாகிறாரு. நான் உனக்கு எதுவும் சொல்லி தரவில்லையே, உன்னை பார்த்தது கூட இல்லையே, ஏன் என்னை சத்குரு என்று அழைக்கிறாய்? நீங்கள் ஒரே ஒரு முறை என்னை பார்த்திருக்கிறீர்கள். உங்களிடம் நான் வந்து வில்வித்தை சொல்லித் தரும்படி கேட்டேன். நீங்கள் என்னை நீ 4வது வர்ணம், உனக்கு சொல்லித்தர இயலாது என்று ஒதுக்கினீர்கள். ஆனாலும் உங்களை குருவாக மனத்தில் நிலைநிறுத்தி உங்களைப் போலவே ஒரு சிலை செய்து அதை தினமும் தொழுது உங்களையே நினைத்து வில்லெடுக்க எனக்கு சகல வித்தைகளும் கைவருகின்றன. எல்லா சந்தேகங்களும் தீர்கின்றன. சகல அஸ்திரத்தையும் எனக்கு நீங்கள் கற்பித்தீர்கள். இதோ நான் செய்து காட்டட்டுமா? 2-3 அஸ்திரங்களை அவன் செய்ய தர்மரும் பீமனும் தவிச்சு போறாங்க. அவங்கள விட அதிகமாய் துரோணர் தவிச்சு போறாரு. மரத்தில் இருந்த இளைஞனும் கர்ணனும் வியந்து போனாங்க. இன்னொரு அர்ஜுனன் இங்கு வந்து விட்டான் அப்படின்னு மனதார கர்ணன் கூறான். நீ என்னை குரு என்று ஏற்றுக்கொள்கிறாயா? நிச்சயமாக. இதெல்லாம் என்னால் தான் கிடைத்தது என்று நம்புகிறாயா? நிச்சயமாக. நான் இல்லாவிட்டால் உனக்கு வில்வித்தை கிடைத்திருக்காது என்று நிச்சயமாக உணர்கிறாயா? நிச்சயமாக. அப்படியானால் நீ எனக்கு தட்சிணை தர வேண்டுமே. நிச்சயமாக. தருவாயா? நிச்சயமாக. உன்னுடைய வலக்கை கட்டை விரலை எனக்கு குரு தட்சணையாக கொடு. துரோணர் கூச்சமே இல்லாம கேக்குறாரு. கர்ணன் கைப்பிடி நழுவுது. மரத்திலிருந்து கீழே 4 அடி இறங்குறான். அந்த இளைஞன் கர்ணனை அணைத்து இறுக பிடிச்சுக்கிறான். கட்டை விரல், வலக்கை கட்டை விரலையா கேட்கிறார் துரோணர் அப்படின்னு கர்ணன் மனசுக்குள்ள வெறுப்பு வருது. எந்த கட்டை விரல் வில் விடுவதற்கு உபயோகப்படுமோ அந்த கட்டை விரலை குரு தட்சணையாக கேட்கிறார். அர்ஜுனனை தவிர வேறு யாரும் இங்கு சிறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஏகலைவனை கொல்லாமல் கொல்லுகிறார். ஏய் அந்தணனே, உனக்கு நல்ல மரணம் கிடைக்கப் போவதில்லை. மனம் கும்மிரி சாபமிடுது. ஏகலைவன் என்ன செய்வான் அப்படின்னு ஆவல் பொங்க அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏகலைவனும் கண் மூடி நிக்கிறது தெரியுது. அவனுக்கும் துரோணருடைய சூழ்ச்சி புரியுது. நல்லது, குருவின் விருப்பப்படி நான் காணிக்கை தருகிறேன். உடைவாளை உருவுறான். அடே, கர்ணன் கூவுறதுக்குள்ள அவன் இடக்கையில் சுழன்றவாள் அவனுடைய வலக்கை கட்டை விரலை துண்டாக்கி எறிந்தது. அவன் ரத்தம் பெருக குளத்தின் கரையை நோக்கி ஓடினான். துரோணர் காலடியில் கட்டை விரல் இருந்தது. துரோணர் அதை பார்க்காம அர்ஜுனனை நோக்கி நடக்கிறாரு. துரோணர் அந்த இடம் விட்டு நகர்ந்ததும் கிராமத்து விளிம்பில் நின்றுட்டு இருந்த அந்த வேடுவ குலத்தினர் வேகமா கதறிட்டு ஓடி வராங்க. கட்டை விரலை எடுத்துக்கிட்டாங்க. குளம் நோக்கி ஓடுறாங்க. பிள்ளைய தேடுறாங்க. அர்ஜுனனும் பீமனும் தர்மனும் துரோணரை வலம் வந்து நமஸ்கரிக்கிறாங்க. இந்த நன்றி எந்த நாளும் நெஞ்சில் இருக்கும் அப்படின்னு சத்தியம் செய்யறாங்க. நகுலனும் சகாதேவனும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எதுவும் சொல்லாம அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க. கர்ணன் மரம் விட்டு கீழறங்குறான்.
நாம் போய் ஏதேனும் உதவி செய்யலாமா? வாருங்கள், குளக்கரைக்கு போகலாம். அந்த இளைஞன் பரபரக்கிறான். இல்லை, தேவையில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது. முடிகின்ற காட்சியை பார்க்கத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அவனுக்கு எந்த சமாதானமும் சொல்ல என்னால் முடியாது. என் வேலை, என் பொறுப்பு அதிகமாகிவிட்டதை நான் உணர்கிறேன். தன்னன் தனியாய் நிற்க வேண்டிய நிர்பந்தத்தை உணர்கிறேன். வா, நாம் நம் ஊருக்கு போவோம். இந்த அர்ஜுனனை, இந்த துரோணனை என்ன செய்வது என்று எனக்கு தெரியும். இது நெடும் பகை, வெகு கால பகை. இந்த பகை சாதாரணமாக முடியாது. மிக பெரிய யுத்தம் ஏற்படும். கோடி கணக்கில் மனிதர்கள் சாவார்கள். பூபாரம் குறையும். இதோ கண்முன்னே பார்த்த இந்த சம்பவம் எனக்குள் வெறுப்பாக மண்டி கிடக்கிறது. கர்ணன் சூரியனை நோக்கி கை கூப்பி வணங்கினான். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் பிளாக்ஸ். விடியல். நன்றி, வணக்கம்.